வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி சாரத்தில் உள்ள ஸ்ரீ முத்து விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் மகா தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. புதுச்சேரியில் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன்படி திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பின் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கோவில்களில் தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை கொளுத்தப்படும். அதன்படி சாரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் திரு கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகா தீபம் மற்றும் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தொடர்ந்து பனை ஓலைகளை கொண்டு செய்யப்பட்டிருந்த சொக்கப்பானைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீயிட்டு எரிக்கப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவில் பரணி தீபம் மற்றும் சொக்கப்பனை கொளுத்தப்பட்ட நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி பொன் நீலகண்டன், தேவஸ்தான அர்ச்சகர்கள், சிவராம குருக்கள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி AFT பஞ்சாலை தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் மில் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரியின் அடையாளமாக திகழ்ந்த AFT பாரதி சுதேசி ஆலைகள் அதிகாரப்பூர்வமாக கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக மூடப்பட்டு கிடக்கின்றது. மில் தொழிலாளர்களுக்கு இழப்பீடு, நிலுவைத் தொகை ஆகியவற்றை அரசு வழங்கவில்லை. இதை வழங்க வலியுறுத்தியும் மில்லை மீண்டும் திறக்க வேண்டும் என வலியுறுத்தியும் AFT மில் ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மில் அலுவலக நுழைவு வாயிலில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பு நிர்வாகி முத்தமிழன் தலைமை வகித்தார். போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்று சம்பளம், நிலுவைத் தொகை, இழப்பீடு ஆகியவற்றை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள். இதற்கு ஆதரவு தெரிவித்து லாட்டரி அதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் ரிச்சர்ட், கல்யாண சுந்தரம், சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களுக்கு லாட்டரி அதிபர் மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். 5 கிலோ அரிசி, 2 கிலோ கோதுமை, 2 கிலோ சர்க்கரை கொண்ட ரூபாய் 500 மதிப்புள்ள தொகுப்புகளை அவர் வழங்கினார். 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு இந்த தொகுப்பு வழங்கப்பட்டது. கவிஞர் தமிழ் ஒலி கல்வி வட்டம் 149வது அமர்வு 15 ஞாயிற்றுக்கிழமை அன்று சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. கவிஞர் தமிழ் ஒலி கல்வி வட்டம் 149வது அமர்வு 15 ஞாயிற்றுக்கிழமை அன்று ரா. சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் புதுச்சேரி அருங்காட்சியகத்தின் நிறுவனர் அறிவழகன் அவர்கள் நூல் எனும் திருநூல் என்ற தலைப்பில் உரையாற்றினார். இந்நிகழ்வில் வழக்கறிஞர் லெனின்துரை, தாகூர் கலை கல்லூரி மேலாண் முதல்வர் பேராசிரியர் இளங்கோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நூல் என்ற அந்த செய்திக்குள்ள இப்போ நூலகம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நூலக அமைப்பு பொது நூலக அமைப்பு, தனியார் நூலக அமைப்பு, இது வல்லாமல் நீங்க ஒரு 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 நிறுவனம் சார்ந்து நடத்தக்கூடிய, தனி நிறுவனங்கள் சார்ந்து நடத்தக்கூடிய நூலக அமைப்பு, தனிய மாந்தர்கள் நடத்தக்கூடிய அமைப்பு இந்த 3 முறை பிரிக்கப்பட்டது. பொது நூலக அமைப்பு, நிறுவன நூலக அமைப்பு, தனி மாந்தர்கள் நடத்தக்கூடிய நூலக அமைப்பு. இந்த 3 நூலக அமைப்பிலையும் நூல்கள் மாஹேவில் முதல் முறையாக நடைபெற்ற மக்களின் குறை கேட்பு முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் துவக்கி வைத்து மக்களின் குறைகளை விரைந்து தீர்க்குமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி ஒன்றிய பிரதேச 4 மாவட்டங்களில் மாஹே பகுதியும் ஒன்று. கேரள மாநிலம் கோழிக்காடு அருகே அமைந்துள்ளது. இதன் சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரமேஷ் பரம்பத் உள்ளார். மாஹே தொகுதியில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த புதுவை அரசு அதிகாரிகள் ஆர்வம் காட்டுவதில்லை என குற்றச்சாட்டு கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் தீவிர முயற்சியின் காரணமாக முதன் முறையாக மக்கள் குறை தீர்ப்பு முகாம் பல்லூரில் உள்ள AVS சில்வர் ஜூப்ளி ஹாலில் நேற்று நடைபெற்றது. மாஹே மண்டல நிர்வாகி மோகன்குமார், நகராட்சி ஆணையர் சதர் சிங் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற மக்கள் குறை தீர்ப்பு முகாமினை ரமேஷ் பரம்பத் MLA துவக்கி வைத்து அதிகாரிகளுடன் இணைந்து மக்களின் குறைகளை கேட்டறிந்தார்.
முதன்முறையாக நடத்தப்பட்ட இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மாஹே பகுதியில் சாலைகளை சீரமைக்க வேண்டும், அரசு அலுவலகங்களில் ஏற்படும் தொழில்நுட்ப தாமதங்களை தவிர்க்க வேண்டும், முக்கிய இடங்களில் ஹைமாஸ் விளக்கு அமைக்கப்பட வேண்டும் உட்பட பல்வேறு குறைகளை மக்கள் தெரிவித்தனர். இதனை கேட்டறிந்த எம்எல்ஏ ரமேஷ் பரம்பத் விரைந்து குறைகளை சரி செய்யுமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். மேலும் மாஹேவின் பிற பகுதிகளிலும் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் நடத்தப்படும் என உறுதியளித்துள்ளார். உழவர்கரை தொகுதி முழுவதும் மக்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான புதிய கேலண்டரை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் வழங்கினார். உழவர்கரை தொகுதி முழுவதும் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசறை நிர்வாகிகளால் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தொகுதி முழுவதும் வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை பிரச்சனை என்றாலும் உடனடியாக நேரடியாக சென்று அதற்கு தீர்வு காண்பித்தும் வருகிறார். இந்த நிலையில் உழவர்கரை தொகுதி மக்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான புதிய காலண்டர் தொகுதி முழுவதும் வழங்கும் பணியினை சசிபாலன் இன்று மேற்கொண்டார். பாவாணர் நகர் ஜலகண்ட முத்து மாரியம்மன் கோவிலில் கேலண்டரை படைத்து தொகுதி முழுவதும் மக்களுக்கு வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று பாவாணர் நகர் பகுதியில் இருந்து ஆரம்பித்து பொதுமக்களுக்கு கேலண்டர் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. மேலும் 5 வாகனங்களில் தொகுதி முழுவதும் தனித்தனியாக சசிபாலன் பாசறை நிர்வாகிகளால் கொடுக்கப்படும். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சசிபாலன் பாசறை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். சண்முகபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கொஞ்சம் கிளி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் அருள்மிகு கொஞ்சம் கிளி மாரியம்மன் ஆலயம் சண்முகபுரம் மேட்டுப்பாளையம் ஆலயத்தில் கார்த்திகை மாத தீபத்தை முன்னிட்டு நேற்று அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கார்த்திகை மாத தீபத்தினை முன்னிட்டு சொக்கப்பனை ஏற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சக்கரவர்த்தி, ஆலய விழா குழுவினர்கள், மகளிர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சின்னையாபுரம் பகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று 5 கிலோ அரிசியை வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஃபெங்கல் புயல் புதுச்சேரியை புரட்டி போட்டெடுத்தது. புதுச்சேரியில் பல இடங்களில் வீட்டிற்குள்ளும் சாலைகளிலும் நீர் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் VPR அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் பாப்பம்மா கோவில் வீதி, வன்னியர் வீதி, அன்னை சத்யா நகரில் உள்ள 5 தெரு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசியை நிவாரணமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் பாஜக OBC அணி மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான செல்வி, லக்ஷ்மி, வீரம்மா, ஜோதி, அருண்குமார், ரவி, பாக்கியா, சாந்தி, உமா மகேஸ்வரி மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கனமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர்.
காரைக்கால் திருநள்ளாறு தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவி மற்றும் உணவுகளை வழங்கி வருகிறார் பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன். கடந்த பெஞ்சல் புயல் காரணமாக திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட பல கிராமங்கள் கனமழையால் பாதிக்கப்பட்ட பொழுது பொதுமக்களை நேரில் சந்தித்த பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறியதோடு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பல நலத்திட்ட உதவிகளை செய்து வந்தார். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் சென்று மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை அவர் செய்து வந்தார். குடிசைகளை இழந்தவர்களுக்கு நிதி உதவியும் தார்பாய் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை தேடிச் சென்று வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களாக திருநள்ளார் தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை இழந்து தவித்தனர். அப்பொழுது இரவு பகல் பாராமல் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்ட GNS ராஜசேகரன் அவர்கள் தேவையான உதவிகளை செய்த நிலையில் அனைவருக்கும் உணவு வழங்க ஏற்பாடு செய்தார். அதன் அடிப்படையில் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட 25 கிராமங்களுக்கும் உள்ள மக்களுக்கு உணவுகளை வழங்கினார். திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் மகாகவி பாரதியாரின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. திருக்கனூர் சிவசுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் மகாகவி பாரதியாரின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் டாக்டர் சம்பத் தலைமையேற்று அலங்கரித்து வைக்கப்பட்ட பாரதியாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாரதியின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து வணங்கி பாரதியாரின் அர்ப்பணிப்பு மற்றும் அவர் தமிழ் மீது கொண்ட பற்றை விரிவாக விளக்கி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் தேச தலைவர்கள் போல் மாறுவேடம் அணிந்து வந்தனர். பின்னர் LKG முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பங்கு பெற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முன்னதாக பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு பள்ளி அளவிலான போட்டிகள், ஓவியத்திற்கு வண்ணம் தீட்டுதல், ஓவியம் வரைதல், திருக்குறள் ஒப்பித்தல், பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டி ஆகியவை நடத்தப்பட்டது. அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் முதல்வர் டாக்டர் சம்பத் மற்றும் துணை முதல்வர் சுசிலா சம்பத் ஆகியோர் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விழாவின் நிறைவாக பள்ளியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஹரிஷ்குமார் நன்றி கூறினார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் பொறுப்பு ஆசிரியர்கள், அலுவலக பொறுப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சோரப்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன், பச்சை வாழியம்மன், பிடாரி அம்மன் உள்ளிட்ட 5 ஆலயங்களின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சோரப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு மகா கணபதி ஆலயம், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ பச்சை வாழியம்மன், ஸ்ரீ பிடாரி அம்மன், ஸ்ரீ பொறையாத்தம்மன், ஸ்ரீ ஐயனாரப்பன் உள்ளிட்ட 5 ஆலயங்களின் மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமையன்று காலை மகா கணபதி ஹோமத்துடன் சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், பூரணாகுதி செய்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை வாஸ்து சாந்தி, அக்னி பிரதிஷ்டை, கலச ஸ்தாபனம் செய்து முதல் கால யாக பூஜை துவங்கி சனிக்கிழமை காலை 2ஆம் கால யாக பூஜையும், மாலை மகா சாந்தி ஹோமம், திருமஞ்சனம், ராஷ்டிர பந்தனம் செய்து 3ஆம் கால யாக பூஜையும் நடைபெற்று இன்று காலை 4ஆம் கால யாக பூஜைகள் நிறைவு செய்து மகா பூர்ணாகுதி செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து யாத்ரா தானம், கடம் புறப்பாடு நடைபெற்று காலை 8:30 மணி அளவில் ஸ்ரீ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்துடன் துவங்கி ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத ஐயனாரப்பன் ஆலயம், ஸ்ரீ பிடாரியம்மன், ஸ்ரீ பொறையாத்தம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன், மாரியம்மன் ஆலயம், ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் ஆலயத்திற்கான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்.
இவ்விழாவில் கலந்து கொண்ட 2000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ படவேட்டை மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள்மிகு தேவி ஸ்ரீ படவேட்டை மாரியம்மன் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் ஸ்ரீ ஐயப்பன் நவகிரகங்கள் ஐயனாரப்பன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று காலை ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் கரிக்கோலம் வருதல் நிகழ்ச்சியுடன் துவங்கி மாலை வாஸ்து சாந்தி பிரவேச பலி ராக்ஷ பந்தன கும்ப அலங்காரம் யாகசாலை பிரவேசம் நடைபெற்று முதற்கால யாக பூஜைகள் துவங்கியது. தொடர்ந்து நேற்று 2 மற்றும் 3ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்று இன்று காலை விசேஷ திரவிய ஹோமம் தீப ஆராதனைகள் நடைபெற்று மகா பூர்ணாகுதி செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து கட புறப்பாடு நடைபெற்று ஸ்ரீ விநாயகர், மாரியம்மன், ஐயப்பன், முருகர் சன்னதி விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அனைத்து சன்னதி மூலவருக்கும் கலச அபிஷேகம் செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன், திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் சன்னியாசிக்குப்பம் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மீனவர்களின் பிரச்சனைக்கான உயர்கல்வி கட்டணத்தை அரசே முழுமையாக ஏற்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை அரசின் மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் புதிய இணையதள செயலியான எஃபோர்ட் அறிமுக விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுவை கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் மீன்வளத்துறையின் இணையதள செயலியான எஃபோர்ட்ஸை அறிமுகப்படுத்தி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவை மீனவ மக்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 123 கோடி நிதி ஒதுக்கி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. தாழ்த்தப்பட்ட மக்களின் பிள்ளைகளுக்கான கல்வி கட்டணம் முழுவதையும் அரசே ஏற்றுள்ளது. இதுபோல மீனவர்களின் பிள்ளைகளுக்கான உயர்கல்வி கட்டணத்தையும் அரசே முழுமையாக ஏற்கும். இந்த நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், எம்எல்ஏக்கள் கல்யாண சுந்தரம், பாஸ்கர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இன்று நிறுவனர் கார்த்திகேயன் அவர்களால் நிறுவப்பட்ட அயன் ஹார்ஸ் ஆட்டோமோட்டிவ் என்ற சர்வீஸ் சென்டர் மூலக்குளத்தில் இன்று திறக்கப்பட்டது. இன்று நிறுவனர் கார்த்திகேயன் அவர்களால் நிறுவப்பட்ட அயன் ஹார்ஸ் ஆட்டோமோட்டிவ் என்ற சர்வீஸ் சென்டர் மூலக்குளத்தில் இன்று திறக்கப்பட்டது. இதற்கு வருகை தந்த சசிபாலன் அட்வொகேட் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். மேலும் விழாவிற்கு வருகை தந்த JCI நண்பர்கள், மேக்ஸ் லைஃப் நண்பர்கள், ஆக்சி நயன் நண்பர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறோம். மேலும் எங்களால் சிறந்த முறையில் உங்களது புல்லட்டிற்கு சர்வீஸ், புதிய பார்ட்ஸ் அனைத்தும் செய்து தரப்படும். நன்றியுடன் நிறுவனர் கார்த்திகேயன்.
நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.